இயக்குனர் பொன்ராம் இணைஞ்சிருக்காரு, அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். ஒரு பன்முகத்தன்மை கொண்ட கலைஞர் இன்று இயற்கை ஏதி இருக்கிறாரு. ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியவர் என்றால் அது மிகையல்ல. உங்களுடைய இரங்கல் செய்தியை பதிவு பண்ணுங்க சார். கண்டிப்பா. இயக்குனர் இமயம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய இமயம் மலை மாதிரி தான் அவரு. எங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டி, எங்களுக்கெல்லாம் குருன்னு சொல்லலாம். நான் அவரை பார்த்து தான் இன்ஸ்பிரேஷன் ஆகிட்டு இங்க நான் சென்னைக்கு நானும் டேரக்டர் ஆனேன். ஸோ எனக்கும் அள்ளிநகரம் தான், தேனி அள்ளிநகரம் தான் சொன்னவர். எங்களோட ஊரை சேர்ந்தவர் என்னோட இயக்குனர் இமயம். அவருடைய இன்ஸ்பிரேஷன் கண்டிப்பா தவிர்க்க முடியாது. அவருடைய பாதிப்பு தான் நாங்கள் படங்கள்ல இருக்கோம். 16 வயதில் ஆரம்பிச்சு கடைசி படங்கள் வரைக்குமே அவருடைய பயணம் ரொம்ப ஒரு இந்திய அளவில் பேசப்பட்ட ஒரு மிகப்பெரிய இயக்குனர் அவர். அவருடைய இழப்பு மிகப்பெரிய இழப்பு எங்களுக்கு அப்படிங்கிறதான் சொல்லணும். அவர் இழந்து வாழும் குடும்பத்துக்கும் சினிமா சொந்தக்காரங்களுக்கும் கண்டிப்பா ஒரு ஆழ்ந்த இடங்களை தெரிவிச்சுக்கிறேங்க. சார், இப்ப திரைக்கு பின்னால் மட்டுமல்ல, திரைக்கு முன்னாலும் பல்வேறு ஆளுமைகளை உருவாக்கியவர் பாரதி ராஜா. இவருடைய இந்த நீண்ட நெடிய பயணத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்களோட பேசின இல்ல பழகுன அனுபவம் உங்களுக்கு இருக்கா? கண்டிப்பா. அவரோட நான் 2-3 வாட்டி வெளியில டிராவல் பண்ணிருக்கேன். நான் ஃபிளைட்ல டிராவல் பண்ணிருக்கேன். பஸ்ல இங்க இருந்து மதுரைக்கு டிராவல் பண்ணிருக்கேன். அப்ப நம்ம படங்களை பத்தி ரொம்ப சிறப்பா சொல்லுவாரு. அதுல நம்ம வருத்தப்படாத வளர்ச்சியை பத்தி குறிப்பா சொல்லுவாரு. பரவாடா, நம்ம ஊர்ல இருந்து பண்ணிருக்க அப்படி ரொம்ப பெருமையா சொல்லுவாரு. அப்புறம் அவர் இல்லத்துல ஒரு கடைசியா போன வருஷம் கூட போய் பார்த்து வந்தேன். ரொம்ப உடம்புநிலை ரொம்ப மோசமா இருந்த நிலைமையோட நான் கடைசியா ஒரு படம் கும்பசி படம் நடிக்கிறதுக்காக கூப்பிட்டு இருந்தேன். அப்ப என்னால முடியலப்பா, நடக்க கூட முடியல அப்படிங்கிறத சொன்னாரு. இருந்தாலும் அவர் எப்படியாவது நம்ம படத்துல பதிவு பண்ணலாம் நான் முயற்சி பண்ணேன். அது நடக்க முடியாம போச்சு. திரைக்கு பின்னால் நிறைய பேர் வளர்த்துட்டு இருக்காரு. நிறைய ஹீரோக்கள், டெக்னீஷியன்ஸ், டைரக்டர், கேமரா எல்லாமே வளர்த்துருக்காரு. அவருடைய ஆளுமை மிகப்பெரிய சக்தின்னு சொல்லலாம். மிகப்பெரிய சக்தி அவருடைய ஆளுமை. ஓகே, இப்போ ஸ்டுடியோவில் இருந்த சினிமாவை ஒரு கிராமத்திற்கு கொண்டு சேர்த்தவர் பாரதி ராஜா. இது அந்த காலத்தில் நடந்திருக்குன்னா அது ரொம்பவே சாத்தியமில்லாத ஒரு விஷயம் நடத்தி காட்டியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? கண்டிப்பா. அது புது சிந்தனை சொல்லலாம். ஒரு புதிய பாதை, ஒரு கரடுமுடான ஒரு இடத்துல ஒரு பாதை போகிறது தான் கஷ்டமான விஷயம். அதுக்கப்புறம் நிறைய பேர் ரோடு வருவாங்க, பாதை உருவாக்குவாங்க, டெவலப் பண்ணுவாங்க. ஆனால் அந்த முதல்ல ஒரு பாதையை கிரியேட் பண்ணது இயக்குனர் இமயம் தான். அந்த பாதையில நாங்கள் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் எதுவுமே புதுசாக போட முடியல. இருந்தாலும் அவர் போட்ட பாதை இன்னைக்கும் தேனி மாவட்டங்கள்ல எங்கேயாவது ஷூட்டிங் போனா கூட இது அவர் எடுத்த இடம் தான் சொல்லுவாங்க. நாங்களுமே சந்தோஷமா ஏற்கனவே இமயம் எடுத்த இடத்துல நம்ம ஷூட் பண்றது ஒரு ராசி நினைப்போம். ஸோ அப்படி ஒரு புதுசா வழிகாட்டி ஸ்டுடியோக்குள்ள கிரீன் மேட்டுக்குள்ள ஆர்ட் ஃபார்மா இருந்த ஒரு சினிமாவை லைஃப் ஃபார்மா கூட்டு இப்படியும் ஒரு சினிமா எடுக்கலாம் அப்படிங்கிறத எல்லாருக்கும் ஒரு அறிமுகம் செஞ்சு ஒரு புதிய பாதை போட்டு கொடுத்தவர் தான் இயக்குனர் இமயம். ஓகே, இப்போ தன்னுடைய படத்தில் நடிக்கக்கூடிய ஹீரோயின்ஸ்க்கெல்லாம் 6 லெட்டரில் தான் அவர் பேருமே வச்சிருக்காரு. இதுக்கு என்ன காரணம்னு ஏதாவது சொல்லியிருக்காரா? அது பத்தி நான் கேட்டதில்ல. நான் ராதிகா மேம்கிட்ட பேசுவேன் அடிக்கடி. அப்போ நான் ராதிகா மேம்கிட்ட பேசும்போதெல்லாம் சொல்லுவாங்க, பாரதி சார் பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, அவர் தான் எனக்கு பேர் வச்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்ன காரணம் தெரியல, ஒருவேளை கிளிக் ஆனோடனே அதை அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்கலாம். அப்படிதான் நினைக்கிறேன். பட் வேற காரணம் தெரியலங்க. ஓகே, இப்ப பழகுவதற்கு எப்படிப்பட்டவர் சார்? அவர் ஷூட்டிங்ல எப்படி இருப்பாரு? ஆக்சுவலா பழகுவருக்கு ரொம்ப தட்டி கொடுத்து வேலை வாங்குவாரு. சின்ன பசங்களோட பார்க்க மாட்டாரு. யாராவது ஒரு படம் ஒருத்தர் ஹிட் கொடுத்தாச்சுன்னா உடனே கூப்பிட்டு வச்சு பேசுவாரு. எனக்கு இவரு நல்ல கார்த்திக் சுப்ராஜ் சொல்லுவார் அவரை பத்தி. அவர் தான் ஃபர்ஸ்ட் ஜீரண்டா ரிலீஸ் ஆகும்போது அவரே வாழ்ந்த கூப்பிட்டு படத்தை பார்த்து பயங்கரமா பாராட்டியிருக்காரு. ஸோ அதே மாதிரி என்னோட படம் வருத்தப்பட வலிச்சம் வரும்போது எனக்கு ஃபோன் பண்ணி பாராட்டி சூப்பர்னு சொல்லியிருக்காரு. அப்ப வருங்கால வர இயக்குநர்கள், இளம் தலைமுறை இயக்குநர்களுக்கு ஒரு படம் பண்ணி ஹிட்டு கொடுத்துட்டாங்கன்னா உடனே அவர் வாழ்த்துறதும் பாராட்டுறதும் அவருடைய நல்ல பழக்கம் பண்புன்னே சொல்லலாம். ஸோ எங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு ஊக்கமா இருக்கும் அந்த ஒரு விஷயம். அதுதான் அவருடைய ஸ்பெஷல் சொல்லலாங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.